தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. மே மாதம் வணக்க மாதத்தின் 10வது மன்றாட்டு மாலை. மதர் அன்டிஃபைல்ட், கன்னி தூய்மை கெடாத மாதாவே. இயேசுவுக்கு சகோதரிகள் இருந்ததாக சான்றுகளை நற்செய்தியிலிருந்து காட்டி, மரியாள் தன் மணாளன் சூசையோடு கூடி வாழ்ந்ததால் தான் கூடுதலாக பிள்ளைகள் இருந்தனர், கன்னிமை குலைந்து போய்விட்டது என்று கூறுவோர் பலர் உண்டு. இது உண்மை அல்ல என்று உரைப்பதற்கு ஒரு உதாரணம் கொடுக்கலாம். உறவுகளை இயேசுவும் மரியாளும் உதாசீனப்படுத்தியதில்லை. தாய் தந்தையை போற்று என்று 4ஆம் கட்டளையை நங்கூரம் இறக்கி காப்பாற்றியவர் இயேசு. அப்படி இருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அடுத்தடுத்து சூசை வழி பிள்ளைகள் மரியாளுக்கு பிறந்திருப்பார்கள். ஆனால் ஆருயிரை இயேசு இழப்பதற்கு முன் தன் அருமை தாய் அருளப்பரிடம் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இராது. மரியாளும் தனது வேறு பிள்ளைகளை வெறுத்தொதுக்கிவிட்டு அருளப்பரிடம் அடைக்கலம் புகுந்திருக்க மாட்டார். அதல்போஸ் என்ற கிரேக்க வார்த்தை சகோதரர்கள் என்ற மொழிபெயர்த்தாலும் அது சித்தப்பா சின்னம்மா பிள்ளைகளை தம்பி தங்கை என அழைப்பது போன்று தான் அர்த்தம் கொள்ள வேண்டும். கடவுளே மகனாக கண்ணெதிரே இருக்கும்போது கணவன் சூசை தரும் சந்தோஷத்தை கனவில் கூட அனுபவிக்க மரியாள் காத்திருக்க மாட்டாள். மரியாள் கன்னியாகவே வாழ்ந்தார், கலப்பொழுதும் அதற்கு கலங்கம் இன்றியே வாழ்ந்தார். ஆகவே தான் மரியாளை பார்த்து, கன்னி தூய்மை கெடாத மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மரியே வாழ்க.